நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த படம் பார்த்தாங்கன்னா 110% மாறுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இந்த திரைப்படம் ஒரு சமுதாயத்திற்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய திரைப்படமாகத்தான் அமைகிறது. மானவும் மரியாவும் நடிக்கவெல்லாம் இல்லை, அவங்க வாழ்ந்துருக்காங்க. குடியினால் தான் வாழ்க்கை இழந்து வேலை இழந்து பொருளாதாரத்தால் ரொம்ப பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு கதாநாயகன் அதுலேருந்து எப்படி மீண்டு வரான் அப்படின்னு தான் ஒரு கதை. கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் திருந்தி இனி போதை பழக்கத்துக்கே போகக்கூடாதுன்ற அளவுக்கு அவங்க திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்புள்ள படம்னு கூட சொல்லலாம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தரம் கெட்டு கீழே போனவன் திருப்பி மேல் நினைத்து வர்றதுக்கான விஷயத்த நிறைய பண்ணியிருப்பார் சார். இந்த படம் சமீபத்தில் 150 அவார்டு கிராஸ் ஆயிருக்கு. சமுதாயத்திற்கு தேவையான ஒரு விழிப்புணர்வு படமாக இருக்கிறது என்பதை சொல்வதில் பெருமை கொள்கிறேன். உண்மையான ஒரு சம்பவத்தை கதையாக்கியிருக்காரு. இதற்கு அடிமையான ஒரு குடும்பம் என்ன பாடுபடுகிறது, அதனால் மக்களுக்கு என்னான விளைவுகள், ஒவ்வொருவரும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை எப்படி என்று தெள்ளத் தெளிவாக அந்த படத்தில் காண்பித்திருக்கிறார்கள். இப்போ நம்ம ஜென்ரேஷனில் எல்லா பசங்களும் பொண்ணுங்களும் அந்த മൂവി കണ്ടിപ്പാ பார்க்கணும். അഡിക്ഷനിൽ നിന്ന് നമ്മൾ എങ്ങനെ പുറത്തിറങ്ങാം എന്ന് കാണിച്ച് തരുന്നൊരു പടമാണ്. இந்த படம் பார்க்குற அனைவருக்கும் பிடிக்கும். இது பார்க்குற ஒரு சில பேரும் திருந்தி വാഴறதுக்கான കരുത്തുള്ള പടം ഇത്. ഇപ്പം നാട്ടിൽ നടക്കുന്ന നമ്മുടെ മദ്യത്തിൻ്റെയും ഡ്രഗ്സിൻ്റെയും അങ്ങനെ കുടുംബങ്ങളിൽ നടക്കുന്ന പ്രശ്നങ്ങളൊക്കെ ആയിട്ട് ഒരു പടം. அருமையான ஒரு படம், எல்லாரும் பாருங்கள். ரொம்ப ஒரு திருப்பங்கள் வரும். இவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு அப்படின்னா இந்த படம் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நீங்களே பாருங்கள். இதில் வந்து மீண்டு அவர் எப்படி வராரு இந்த சொசைட்டியில் அப்படிங்கிற மாதிரி இந்த சப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான சப்ஜெக்ட்டு. ஒரு குடும்பம் எப்படி கெட்டு திருப்பி எப்படி வாழ்கிறாங்க அப்படி கான்செப்ட் இருக்குது. இதே இந்த படத்தில் காட்டுற ஒரு கேரக்டராக ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்தேன். இந்த படத்தை பார்க்கும்போது என்னை அப்படியே 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்றதை இந்த படத்தில் அப்படியே பார்த்தேன். குடிமொழிப்பு மறுவாழ்வு மையம் போய் தான் இந்த ஒரு மது குடிக்கிறவங்க திருந்தணுன்றது கிடையாது. இந்த டூ ஒரு படத்தை ஒரு முறை போய் பார்த்தாலே போதும், அந்த ஒரு தடவை நீங்கள் பார்க்குறதே உங்களுக்கு மறுவாழ்வு பையன் கிடச்ச மாதிரி. ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு தகுந்தார் படம் அது. ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் குடிகாரர் இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் வந்து எந்த அளவுக்கு சீரழிஞ்சு போகுது, அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுது அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்து மூலிமா சொல்லியிருக்கிறாங்க. Manav portrays a very brilliant performance. அவரோட performanceலே we can see what alcoholism does to a person, like on a personal and physical level. அவர் எவ்வளோ வந்துட்டு ஒரு டவுன்ஃபால் போகிறாருன்றது வந்து ரொம்ப நல்லா portray பண்ணியிருந்தாங்க. குடிக்கிறவங்களுக்கு மறுவாழ்வு மையம் மூலமாக மீண்டும் ஒரு வாழ்க்கையில் ஒரு வெற்றியான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறது டூ அவர் படம் மூலம் பார்த்தேன் நான்.